திரு மணி, உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். உங்களோட ஸ்டார்டிங் எப்படி இருந்தால் ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. க்ளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவுடன் டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு பண்ணியிருக்கார். ஆமாம், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு பண்ணியிருக்காரு. கரெக்டு. இல்லை, தேர்தல் ஆணையத்தை மறுக்கிறீங்களா, மக்களுடைய வேடிக்கை மறுக்கிறீங்களா என்ன? ஐம் சாரி, க்ளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவுடன் டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆசை வார்த்தைகள் கூறி இவ்வாறு செய்கிறீர்களே, இது நியாயமா அப்படின்னு முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை பேசியிருக்கிறார். சேஞ்சுக்கு பின்னால் பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்குமோ அப்படின்னு தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த வார்த்தைகள் எல்லாமே காலையில் நடைபெற்ற ஃப்ளோர் டெஸ்ட்டில் அரங்கேறியவை. உச்சமாக அதிமுகவிலிருந்து தனி அணியாக செயல்பட முயன்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்களை கூண்டோடு நீக்கம் செய்ததோடு அவர்களுடைய கட்சி பொறுப்பையும் நீக்கியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த பின்னணியில் தான் நம்ம நல்லா கவனிச்சிங்களா, அவங்கள கூண்டோட எம்எல்ஏ விட்டு நீக்கிட்டாங்களா, மாவட்ட செயலாளர்களை நீக்கியிருக்காங்க. ஆமாம், நிர்வாகிகள் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் நீக்கப்பட்டுள்ளது. ஃபைன், அதைத்தான் நீக்கியிருக்காங்க. கரெக்டு. என்ன சரியாக சொல்லணும், அது பெரிய விஷயம். கரெக்டு. எம்எல்ஏலேருந்து அவங்கள கட்சியை விட்டு நீக்கியாச்சுன்னு சொன்னால் வேறு அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த பின்னணியில் தான் நம்ம இந்த குதிரை பேரம் விஜய் மீதான விமர்சனம் திருமதி பிரேமலதா விஜயகாந்தா இதை முன்னாடி முன் வச்சாங்க சட்டசபையில். இன்றைய ஃப்ளோர் டெஸ்ட் நாடு முழுவதும் உன்னிப்பாக பார்க்கப்பட்டது. அதனூடாக இந்த கருத்து விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே எப்படி பார்க்குறீங்க திருமணி? என்னன்னு சொன்னால், முதல்ல இதை தொடங்கியது பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. அவங்க சொல்லும் பொழுது இது குதிரை பேரம் நடந்திருக்கு என்பதை சுட்டி காட்டினாங்க. அது மட்டுமல்லாமல் கடுமையாக அது கண்டனமாகவும் அதை சொன்னாங்க. அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது, இந்த ஒரு இடத்துக்கு போகிறாரு முதலமைச்சர், அங்கே போகிறதுக்கு முன்னால் பெரிய சோஃபாலாம் போகுது, எல்லாம் புஷ்பா பட பாணியிலனர். புஷ்பா படத்தில் இப்படித்தான் சோஃபாக்கள் போகும், அதுக்கு உள்ளுக்கு பணக்கட்டுகள் இருக்கும். அப்போ பணக்கட்டுகள் தான் போகுதா என்ற அளவுக்கு. உண்மை என்னன்னு சொன்னால், முந்தானேத்தே விசிகா அலுவலகத்துக்கு வரப்போகிறாருங்கும் பொழுதே அவருக்கு வரவேற்கிறது மற்றதற்காக இதே மாதிரி சோஃபாக்கள் போனதெல்லாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா இவர் சிவி சண்முகத்தினுடைய அலுவலகம்ங்கிறாங்க, முதல் மாடி. அதுக்கு போகும்பொழுது உள்ளதா அங்கும் ஒரு சோஃபா போனது, சோஃபா கம்பெட் அது எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அதற்குள்ளே பணம் போச்சா அப்படின்ட்டு அதை நக்கல் பண்ணுறா, அதுதான் கேட்குறாரு. உதயநிதி ஸ்டாலின் ஒரு நடிகர், மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நடிகர். அது வேறு மட்டும் இல்லாமல் பேரவைத் தலைவரும் நானும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஒரே கல்லூரியில் படித்தவங்க, லயலைட்ஸ்னு வேறு சொல்லிக்கிட்டார் எதிர்க்கட்சி தலைவர். அதனால் இனிமேல் நாம் என்ன எதிர்பார்க்கலாம்னா, எதிர்க்கட்சி தலைவர்கிட்டிருந்தும் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டிருந்தும் நிறைய திரைப்பட மேற்கோள்கள் வரும். அப்போ நாம் எல்லா திரைப்படமும் பார்த்தாகணும். இப்போ ஒரே டைலாக்ஸாக வரும்ன்றீங்க? இல்லைன்னு தெரியாது, விளங்காது, புரியாமல் போயிடுறேன். அதனால் அப்படின்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதுவும் நல்ல சுவையாக தான் இருக்குது. என்னன்னா, அதில் அவர் சொல்லும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் அதை பதிலும் சொல்லிட்டார் முதலமைச்சர். கடைசியாக உரையில் சொல்லும் பொழுது, குதிரை வேகத்தில் இந்த ஆட்சி செல்லுமே தவிர குதிரை பேரம் கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லிட்டார். ஆனால் நடக்கிறதுன்னு சொல்வதும், நடக்கும்னு சொல்வதும், நடந்ததுன்னு சொல்வதும், நடக்காதுன்னு சொல்வதும் எல்லாம் நம்ம நிறைய முறை கேட்டோம்ல அரசியல் அரங்கில். தேர்தல் அரசியலே அப்படித்தானே. நான் வழக்கமாக சொல்வது போல் இது குதிரை பேரத்தையும் அரசியலும் பிரிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாமோ? இல்லை, வணிக சூதாட்டம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் தொடர்ந்து. தேர்தல் அரசியல் என்பது வணிக சூதாட்டம். இந்த வணிக சூதாட்டத்தில் அரசியல் என்ன என்பது தான் நமக்கு முக்கியம். வணிக சூதாட்டம் இல்லாமல் அவங்க நடத்த போகிறாங்களா, யாரும் நடத்த முடியுமா என்பது. ஆனால் கராராக சொன்னவர் தான் முதல்ல தன்னுடைய பதவியேற்பிலேயே, இங்கு யாராவது ஆட்டம் போடலான்னு நினச்சி வந்தாங்கன்னா, சிந்தனை இருந்துச்சுன்னா அதை எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கரார் அறிவிக்கை கொடுத்தாரு, டெக்ளரேஷன். இப்படி யாருமே எந்த முதலமைச்சரும் கொடுத்ததில்லை ஊழலுக்கு எதிராக. அது ஒரு நல்ல
எதிர்பார்ப்பு அல்லது நல்ல மகிழ்ச்சி. இது சொல்லி நாளைக்கு மேற்கோள் காட்டி கேட்கலாம்ல. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தப்பு பண்ணாருன்னு சொல்லி போட்டு, ஊழல் பண்ணாருன்னு சொல்லி போட்டு அவரை கொண்டு வரும்பொழுது ஜெயலலிதா வந்து அவனை கைது பண்ணுன்ட்டு வெளியே தள்ளிட்டாங்க. இப்படியும் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே. அதற்காக மற்றவங்க எல்லாம் சரியானவங்கன்னு பொருளும் இல்லை. இது வந்து எப்பவும் உள்ளது தான். ஆனாலும் இது ஓடுது. இதில் தேர்தல், இதில் அரசியல்னு நான் பார்க்குது என்னன்னு சொன்னால், விஜய் வந்து வந்துவிடக்கூடாது ஆட்சிக்கு. இப்போ அரசியலை கடந்து இந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் திருமணி? இப்போது குதிரை பேரம் என்பது காமராஜ் எப்படி வந்தார், நீங்கள் அது சோஃபாவை குறிப்பிட்டீங்க. அந்த அது 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 குதிரை பேரமாக தாங்க எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சார்ஜை நம்ம அப்படி கடந்துடலாமா? அப்போ இல்லை வழக்கமான பிரேமலதா அவங்கள பற்றி யதார்த்தமான ஒன்று அப்படின்னு நம்ம கடந்துடலாம்னு சொல்ல வரீங்களா? இல்லை பிரேமலதா விஜயகாந்த் மேலேயும் இதே மாதிரி தானே வந்துச்சு. கட்சி அரசியலில் வந்து தேர்தல் கூட்டணிக்காக இன்னும் வரும்பொழுது இதே மாதிரி தானே வந்துச்சு. எல்லோரும் நம்பர்லாம் சொன்னாங்கல்ல இல்லைங்களா? அதனால் எல்லோருக்கும் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் தான் இது. பெரிய மாற்றத்தை முன்வைத்து வந்தார் அல்லவா விஜய்? அதான் அதே பழைய கட்சிகள் செய்ததே இவரும் அதே பல்லவியை பாடினால் இவருக்கு என்ன மாற்றம் இருக்க போகிறதுன்ற மக்கள் மாற்றத்திற்காகன்னு சொல்லி போட்டு ஆட்சியை கொண்டாடுறாங்க. அப்போ ஆட்சியை கொண்டாடும் பொழுது முழுமையாக வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. அது வந்து தொங்கும் சட்டமன்றமாக ஆயிடுச்சு. ஆனதுனால எப்படியாவது ஆட்சி நிறுவனம்னு வருது. அவரை பொறுத்தவரை சரி அப்படின்னு போகிற போக்கு போட்டோம்னு இருக்கக்கூடிய போக்கில் விட்டுட்டா எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகி ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்து மறுபடியும் தேர்தல்னு வரும்பொழுது சாதாரணமாக 200 தொகுதியில் இப்போது 108 தொகுதியில் ஜெயித்தவர் ஜெயிக்க போகிறாரு. இதுதான் உண்மையான ட்ரெண்டு இன்றைக்கி இருக்கக்கூடியது. அதுவும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இளைஞர்கள் மட்டும்லாம் வாக்களிக்கலை, பெரியவங்கள்லாம் ரொம்ப கமுக்கமாகவும் அழகாகவும் வாக்களிச்சிருக்காங்க. என்ன பெரியவங்களை பற்றி சொல்லும் பொழுது எல்லோரும் சொல்கிறாங்க, பெரியவங்க வந்து மகன் மகள் சொன்னாங்க, பேரன் பேத்தி சொன்னாங்க போட சொல்லி அப்படின்லாம் வெளியில் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்காங்க? ஓராண்டாக சொல்லிட்டு இருக்காங்களா? ஓராண்டா போகிற இடமெல்லாம் பெரியவங்க சொல்கிறாங்களா? தேநீர் கடைக்கு போனால் சொல்கிறாங்களா? பணியிடத்துக்கு போனால் சொல்கிறாங்களா? பயணத்தில் போனால் சொல்கிறாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறாங்க? இவர்கள் மனதுக்குள் திமுக அதிமுக வேண்டாம்னு என்ன இருக்குது பெரியவங்களுக்கு? சொல்ல பயம். இந்த 2 கட்சி கண்டு பயப்படுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பயந்து போய் மகன் மகள் சொன்னாங்க, பேரம்பேத்தி சொன்னாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுதான் விஷயம். அவர்கள் தான் விருப்பப்பட்டு போட்டது. ஏன்னா இவங்க சொன்னதுக்காகலாம் போடுறவங்களா பெரியவங்க? இளைஞர்களோட தெரியாமல் போட்டுடலாம். பெரியவங்க அப்படிலாம் இல்லை. அதனால் அப்படியே இல்லை என்ன முகத்தளவு வருதோ அதை அப்படியே எடுத்துக்கிடக்கூடாது, ஆழமாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது எல்லோரும் சேர்ந்து மாற்றத்திற்காக போட்டிருக்காங்க. அப்போ அந்த மாற்றம் முழுமையடைய விடாமல் இருக்குங்கும் பொழுது அதை எப்படி தவிர்க்கலாம், தடுக்கலாம் என்பதற்கான அரசியல் தான் மிக முக்கியம். அதாவது திமுகவினுடைய ஏற்பாட்டில் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு உள்ள ஏற்பாடு நடந்தது. அதற்கு நீங்கள்லாம் கூட்டணி கட்சிகள் ஓட்டு போடுங்க, எல்லோரும் சேர்ந்து ஆதரிங்க என்று திமுக தலைவர் கூட்டணி கட்சிகளிடம் பேசினார் என்பதை எடப்பாடி பழனிசாமி இன்று கூட அதை எதிர்க்கிறாரே. அதை ஏற்றுக்கொள்ள யாரும் ஏற்றுக்கிடக்கூடாது இல்லைங்க, செஞ்சவங்க ஏற்றுக்கிடக்கூடாது எதையும். அதாவது இதை முதல்ல நமக்கு சொன்னது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளரான பேபி. புரியுதுங்களா? முதல்ல சொன்னது இவங்கெல்லாம் இல்லை. என்ன நமக்கு செய்தி கிடைச்சதுன்னு சொன்னால், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரும் உட்காந்துருக்கிறாரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளரும் உட்காந்துருக்கிறாரு. அவர் சொல்லும் பொழுது வீரபாண்டியன் தான் பார்த்துட்டு உடனடியாக தொலைபேசியில் டெல்லிக்கு சொல்லிட்டாருன்ட்டு. புரியுதுங்களா? அதனால் வெளியே வந்துருச்சு. அது வெளியே வந்தாலும் மறுநாள் மழுப்பினாருங்கிறதெல்லாம் அவங்க கட்சி பிரச்சனை, நமக்கு முக்கியம் இல்லை. வெளியே வந்துருச்சுங்குது. அதற்கு அடுத்து அதையே வந்து ஆமாம் இப்படி நடந்திருக்குன்னு வாசுகி சொன்னது வெளியே வந்துச்சு, எல்லாருக்கும் வந்துச்சு. வீரபாண்டியன் மறுபடியும் சொன்னார், மறுநாள் வந்துச்சு. அதற்கு பிறகு இப்பொழுது சிவி சண்முகம் சொல்கிறார், புதுச்சேரியில் இது நடந்துச்சு அப்படின்ட்டு, அந்த அரசியல் விளையாட்டு. அதற்கு பிறகு இடையில் என்னன்னு சொன்னார்னா, திருமாவளவன் சொன்னார், என்னை வந்து முதலமைச்சர் ஆக்குவதற்காக திமுக அதிமுக அணுகினாங்க அப்படின்ற செய்தி வந்தது. அது எனக்கும் வந்துச்சு அப்படின்ற முதல்ல வந்து சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு தொலைச்சி கேட்காங்க, இப்படி செய்தி வந்ததுன்ட்டார். கடைசியில் அவரும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு பின்வாங்குவாங்க. நீங்கள் வந்து அது மக்கள் ஒத்துதான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லோருக்கும் எல்லாம் தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸை மட்டும் நம்பிட்டு இருந்தால் தான் மக்களுக்கு தெரியாது. எதுவும் ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும், பெண் நிறுவனத்துலேருந்து வர்றது மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் நம்பினா
சமூக ஊடகங்கள் மூலம்னா எல்லாம் தெரிஞ்சிருது. இதுதான் விஷயம். இப்போ அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. எல்லாம் தெரிந்திருக்கிறது என்பது தான் பிரச்சனையும். ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஜனங்க மறுபடியும் நீ 1000 கொடுத்தியா, நீ 1500 கொடுத்தியா, அவர் 1500 கொடுத்துட்டாருங்க, இவர் 1000 கொடுத்தாருங்க, பரவாயில்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து போடுறத விசிலுக்கு போட்டுருவோன்றாங்க. அதைத்தான் முதலமைச்சர் வந்து ஒரு விரல் புரட்சி என்பது வந்து விசில் புரட்சியாக மாறிடுச்சின்னு சொன்னதுன்னு வைங்க. அப்போ இதில் வந்து எல்லா பிழைகளும், இப்போ உதாரணமாக ஜோதிடரை வந்து போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் ரொம்ப அழகாக விளக்கினார். அவர் அவங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரும் கூட அப்படின்னு சொன்னார். அப்போ கட்சியினுடைய செய்தி தொடர்பாளருக்கு ஜோசியம் தெரிஞ்சிருந்தால் இதில் என்ன தப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் அது எப்படிங்க மதம் இல்லையாங்கிறதுக்கு ஜோதிடம் வேறு மதவாதம் வேறுன்னு திருமாவளவன் சொன்னார். இதுவும் பார்த்தோம். அதற்கு உடனடியாக 1 மணி நேரத்தில் என்ன சண்முகமும் அதை அடுத்து வன்னி அரசும் சொன்னதும் வெளியே வந்தது. ஜோதிடம் ரொம்ப ஆபத்தானது, அதுக்கு வந்து விட்டுறக்கூடாது, அவரை எப்படி அரசியல் ஆலோசகராக போட்டிங்கன்ட்டு. அதற்கு பிறகு இப்பொழுது அதை சட்டமன்றத்திலையும் கிளப்பிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு அவர் வந்து திரும்பவும் பெற்றுக்கிட்டார். அதனால் இந்த குறைபாடுகள் வருகிறது, எதிர்ப்பு வருகிறது. ஒரு விதத்தில் நல்லது, தொங்கும் சட்டசபை ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பு கொடுப்பாங்க. அதனால் நிறைய திருத்தங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் சரி, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் உள்ள அரசியல் விளையாட்டு இருக்குல்ல, திமுக அதிமுகவும் சேர்ந்து நான் எடப்பாடியை கொண்டு வருவதோ திருமாவளவனை கொண்டு வருவதோ, அதுக்கப்புறம் மறுபடியும் திருமாவளவன் என்ன சொன்னார்னா ஒரு தலித்து தலைவராக முதலமைச்சராக வருவதை பிடிக்கலன்னு இந்த சமூகத்தில் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் இப்பொழுது சிவி சண்முகம் சொன்ன உடனே வன்னியர் சொல்கிறாரு, புரியுதுங்களா? அது திருமாவளவன் மறுபடியும் அப்படி சொன்னார். அப்போது இது எல்லாமே விவாதமாக இருக்குது, நடந்திருக்கு என்பது வந்து நாடறிந்த செய்தி. ஏன்னா இதை எல்லோரும் சொல்கிறாங்களே தவிர எனக்கு என்ன புரியலைன்னா, திமுக என்று ஒரு கட்சி அதுதான் இந்த திட்டத்தை சொல்லி நாங்கள் பின்னிருந்து வருவோம்னு சொன்னால் திமுகவை கேள்வி கேட்க மாட்டேங்காங்க. அவங்க வந்து சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களை எல்லாம் அறிவாலயத்தில் கூட்டி முடிவெடுத்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கடைசி நேரத்தில் நான் ஒரு அரசியல் முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் வரலாம், அப்பொழுது எனக்கு நீங்கள் அதிகாரம் கொடுங்கள்னு வாங்கினறேன். எதுக்கு அதிகாரம்? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு உங்கள் பையன் அவசியம் இல்லை. அப்போ இது மாதிரி ஏதோ இருந்தால்தான் அந்த அதிகாரம். வெளியே வந்தோடனே டிகேஎஸ் இளங்கோன்ட்டு கேட்குறாங்க, ஊடகத்துலேருந்து தான் கேட்டாங்க. டிகேஎஸ் இளங்கோவன் சொன்னார், எடப்பாடியை அப்படி கொண்டு வருவதாக இருந்தால் அப்படி ஒரு முடிவு வந்து அறிவித்தார் என்றால் எங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்வோன்னு சொன்னார். இதுவும் வந்துருச்சு. யாரில் வந்தது? புரியுதுங்களா? அதனால் டிகேஎஸ் இளங்கோவன் தான் அதிகாரப்பூர்வ பேச்சாளர். இல்லை, இப்போ அதெல்லாம் கடந்து நம்ம இன்றைய ஃப்ளோர் டெஸ்ட்டில் இந்த சார்ஜஸ் வந்து ரொம்ப ஒரு வழக்கமான அரசியல் சார்ஜாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா? ரொம்ப சீரியஸாக பார்க்க வேணான்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் பார்க்க வேண்டாம் பார்க்கணும்னு சொல்லலை. நான் வந்து இந்த பாராளுமன்ற பாதை, இந்த தேர்தல் பாதை எல்லாமே வணிக சூதாட்டம்னு சொல்கிறேன். வணிக சூதாட்டம் தான் நான் சொல்லிட்டே இருந்தோம்ல. கரெக்டாக போச்சு. இதெல்லாம் அரங்கேறும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது அரங்கேறுது. ஃபைன். அதெல்லாம் அரங்கேறாமலாம் இல்லை என்னை பொறுத்தவரை. ஆனாலும் இதில் பின்னால் உள்ள அரசியல் இருக்குல்ல, திமுகவையும் இப்படி செய்ய வச்சு அதிமுகவுக்கும் அப்படி சொல்ல வச்சு செய்தது யார் என்ற உண்மையான குடுமையை யாரும் பிடிக்க மாட்டேங்காங்க. அதுதான் பாஜக. அதுதான் வேண்டும், அது வேணும், அதுதான் முக்கியம். அந்த டிரான்ஸ்பரன்சி, அந்த கிளாரிட்டி மக்களுக்கு அந்த அரசியல் தான் வெளியே வரணும் இருக்கிறது. அது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அதானியும் நான் தொடக்க நாள்லேருந்து 4 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஓவர் இட் மே பி. இல்லை அதானி வந்து ஹிண்டன்பெர்க்கில் மூலமாக அவருக்கு 1 லட்சம் கோடி வந்து இழப்பு வந்துச்சுன்னு சொல்லி போட்டு ஹிண்டன்பெர்க்கை கொண்டாந்தது அந்த ஜார்ஜ் சோரோஸ் என்ற அமெரிக்காவினுடைய மாபெரும் பணக்காரன். அவர் வந்து ராகுலுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. ராகுலை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தைரியமாக இவர் செய்யும்பொழுது நமக்கு நேரடி சேலஞ்சு என்று நினைக்கிறாங்க. வெறும் விஜய் மட்டும் பேசலாம் திருமணி, அதுதான் விஷயம். அதனால் பின்னால் உள்ள அரசியல் மிக முக்கியம் சொல்லலாம். நான் புரிஞ்சுக்கிறேன், பிழை இல்லைன்னு சொல்லலை. கரெக்ட். நன்றி சூரியநாதன். திரு மணி, மக்கள் தீர்ப்பு தொடர்பாக பார்வைக்கு. அதாவது விஜய் வந்து இந்த ஆட்சியை வந்து நிலையான ஆட்சியாக ஒன்று வேண்டும் தமிழ்நாட்டுக்கு. அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவை. அதை கொண்டு வருவதற்காக வந்து எந்த விளையாட்டும் விளையாடலாம், அது திரைத்துறையில் அதுமாரி உண்டு அப்படின்னு நினச்சிட்டார் போல் இருக்குது. அது எதிரடிக்கும் பொழுது சிந்திப்பார், நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து ஜோதிடரை பற்றி இவ்வளோ விமர்சனங்கள் வந்த உடனே பின்வாங்கி திரும்ப பெற்றார் என்பது செய்தது பிழை என்று ஒரு அரசாங்கம் ஒப்புக்கொள்வதாக பொருள். வேறு ஒன்று பொருள் அல்ல. நம்ம செயல் மூலம் பார்ப்போம், வாயால் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே போலத்தான் இது போன்ற விஷயங்கள்லையும் நாம் எடப்பாடியை போய் சந்திச்சிருக்கலாம், சந்தித்து நீங்கள் முழுமையான ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருந்துருக்கலாம், பிரச்சனை இல்லை என்ற விஷயத்தையும் சிந்திப்பார் என்று எண்ணம் தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட என்ன, இங்கே வந்து நடந்தது நடந்துருச்சு, அதில் உள்ள பிழைகளையும் குறைகளையும் எப்படி வந்து
கூட வர்றவங்க, ஆட்சிக்கு வர்றவங்க ஆட்டம் ஆடிடலான்னு நினைச்சா அந்த சிந்தனையை எரேஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாரோ, அது மாதிரி நாமும் கேட்பது என்னன்னு சொன்னால், நடந்து முடிந்ததிலிருந்து படிப்பினை பெற்று இதில் தப்பும் குறைகளும் நடந்துருச்சு, அறையும் குறையுமா சில பேர் வழிகாட்டல் கொடுத்துட்டாங்க, அந்த நேரத்தில் அவசரத்தில் கேட்டுட்டோம், தப்பு தான் என்பதை உணர்ந்து என்ன இனிமேல் மாற்றி ஆக்கபூர்வமாக செய்வதற்கு தேடுவார். உடன் இருப்பவர்கள் சொல்வதை மட்டும் அல்ல என்பதாக நம்புகிறேன். நல்லது, நன்றி திரு மணி.